நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். காலேப்புடைய மகள் அக்சாலை குறித்து நமக்கு தெரியும். அக்சாலை என்ன பண்ணுறா, திருமணம் பண்ணி அனுப்பும் பொழுது போனவ திரும்ப இறங்கி வந்து அவங்க தகப்பன்கிட்ட கேட்குற ஒரு வார்த்தை, நீங்கள் எனக்கு வறட்சியான நிலத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க. என்னத்த? வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணி போகிற சமயத்தில் அவள் புறப்பட்டு போகிற நேரத்தில் அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. அப்பாட்ட போய் நான் என்ன பண்ணணும், ஒரு வயல் நிலையை என்ன பண்ணணும் கேட்டு, வயல்வெளியை நான் கேட்டு வாங்க வேண்டும்னு சொல்லி அவள் இறங்கி வரா. அவள் என்ன பண்ணுறா, ஒருவேளை கழுதியில் ஏறிக்கலாம், ஒட்டகத்தில் ஏறிக்கலாம். அவள் இறங்கி என்ன பண்ணுறா, வரா. வந்த உடனே தன் தகப்பனாகிய காலை பார்த்துட்டு என்ன கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவ சொல்றா அடுத்த வசனத்துல, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துட்டீங்க, நான் கல்யாணம் பண்ணி போகிறேன், நான் வறண்ட நிலத்தோடு நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எனக்கு கொடுங்க, ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க. வறட்சியான நிலம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை கேட்ட உடனேயே அவ கேட்டதுக்கும் பெரிதான காரியத்தை அவ மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ கேட்டது ஒரே ஒரு நிலம்தான். ஆனா தன் தகப்பனாகிய காலே தன் மகளுக்கு கேட்ட உடனேயே இல்ல, பெஸ்டானதை கொடுக்கணும்னு சொல்லி மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் வறட்சியான நிலத்தை அல்ல, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கதான் வசனம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, காலே தன் மகளுக்கு பெஸ்டானதை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது, நம்முடைய பரமபிதா நமக்கு பெஸ்டானதை கொடுப்பது அதிக நிச்சயமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார், ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக கேட்கிறார், உங்களுக்கு என்னங்க வேணும்? ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன வேணும்? அது என்கிட்ட வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆராதனை வேலையில. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க. ஆனா நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அவர் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற காரியத்தை மாத்திரமல்ல, கேட்கிற காரியத்தையும் மாத்திரமல்ல, உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு சொல்லி அவர் மிகவும் அதிகமான காரியத்தை செய்ய அவர் போதுமான தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. காலே நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை ஒரு நிலத்தை கொடுக்கல, கீழ்ப்புறத்திலும் மேல்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை எப்படி காலே தன் மகளுக்கு கொடுத்தாலோ அதை காட்டிலும் பெஸ்டானதை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறார்.